பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல இத்தனை தூரம் நான் சுமந்து வந்தேன் சொல்லி மோசே தன்னுடைய கடைசி பயணத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு இறைவனுடைய மகிமை சொல்லுகிறார். அருமையான தேவ மக்களே, நாம் கூட நம்ம வாழ்வில அதை நினைப்பதே இல்லை. நாம் எத்தனை மலைகளை தாண்டி இருக்கிறோம், எத்தனை பள்ளத்தாக்கு கடந்து வந்திருக்கிறோம், எத்தனை சத்துருக்களை தாண்டி வந்திருக்கிறோம், எத்தனை மரண கண்ணிலிருந்து தப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். அது உணரும் இஸ்ரேல் மக்களுக்கு அதை புரிய வைக்க நிறைய பேர் ஆசைப்பட்டான், ட்ரை பண்ணான். ஆனாலும் ஒரு சிலரால் அது போக முடியல. ஏன் அப்படி பண்ணீங்க, அவரை மறந்துட்டீங்களே சொல்லி மோசே சொல்கிறது போல நம்ம வாழ்வு கூட இந்த ஆண்டு துவங்கி இதுவரைக்கும் ஏசப்பா நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சிறு வயதுல நம்ம போக்குக்கு பயணங்களுக்கு நமக்கு நல்லா வசதி இருக்காது. அப்போ ஒரு கையில அம்மா சின்ன குழந்தை இடுப்புல வச்சிருப்பாங்க. தகப்பன் தன் பிள்ளையை தோல் மேலத்துக்கு சுமந்துட்டு வருவார். அந்த பிள்ளைகளுக்கு அந்த வலி என்னன்னு தெரியாது, வேதனை தெரியாது. ஆனா எவ்வளவு தூரமா இருந்தாலும் அந்த தகப்பன் அந்த பிள்ளை கீழே இறங்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்னு தோளில சுமக்கிற, அதுதான் ஆண்டவர் ஒப்பிட்டு பேசுகிற ஒரு தகப்பனுடைய குணம். அருமையானவர்களே, உங்களுக்கு கூட தகப்பனுடைய பெருமை அருமை தெரியலனா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்திருப்பது, சுகித்திருப்பது, செழித்திருப்பது ஒரு தகப்பன் உன்னை மாத்திரம் இல்ல, உன்னுடைய வெயிட்டை மாத்திரம் இல்ல, உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சுமந்திருக்கிறார். இதைத்தான் ஒரு தகப்பனை போல நான் உங்களை எத்தனை தூரம் சுமந்து வந்தேன் என்பதை நினைத்து பாருங்கள் என்று இறைவனாக தேவன் நம்ம சுமந்து வந்ததை மோசே மூலம் வெளிப்படுத்துகிறார். எத்தனையோ பேர் நம்மை கைவிட்டு விட்டார்கள், தள்ளிவிட்டு விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள். அதான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களை சுமக்கிறேன், நான் உங்களை பார்த்தல. தேவ பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள். இத்தனை தூரம் எத்தனையோ பேர் வடிவிலகி போனார்கள், விட்டு ஓடி போனார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் நம்ம விடவில்லை, நம்ம சுமந்து கொண்டே வந்தார். ஒரு சில குணங்களை பாருங்க, நம்மள சுமக்க முடியல, நம்முடைய காரியங்கள் புரியல, ஓடி போனார்கள். நம்ம ஒரு கதை சொல்றோம் பாருங்க. இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போவதற்கு ஒரு தேல் முயற்சி தான். இந்த தேல் கரை கடக்க முடிக்கும் போது அந்த தண்ணியுடைய ஆத்தினுடைய தண்ணி அளவுனால அது ஒன்றும் பண்ண முடியலையா. அப்போ அந்த பக்கம் வந்த முதலை கிடைச்சா, முதலனே என்ன அந்த பக்கம் கரை கடக்க முடியும், உதவி செய்ய. தேலை முதலை பரவாயில்ல ஏத்திக்கிறேன் போச்சா. ஏத்திட்டு போகும்போது தோல் முதலையினுடைய முதுகிலே இந்த தேல் உட்கார்ந்து கொண்டது, போய்கொண்டே இருக்கிறாங்க. அலை இப்படி ஆடும்போது இந்த தேல் பயந்து என்ன பண்ணுது, முதலைய கொட்டுது, அப்படியே கொட்டுது. அப்போ முதலுக்கு வலி எடுக்குது. அப்ப கேக்குது, என்னம்மா இப்படி என்னை கொட்டுற, உன்னை காப்பாத்த வந்த எனக்கு கொட்டுறைய, இல்லைன்னா நான் பயத்துல கொட்டுறேன். அப்பதான் முதலை சொல்லிச்சா, பரவாயில்ல, கொட்டுற குணம் உன் குணம், உன்னை சுமக்கிற குணம் ஏன் குணம்ச்சான். பாருங்க, இது ஒரு கதையா இருந்தாலும் அது ஒரு நீதி இருக்கு. நம்ம கூட எத்தனையோ பேரு நம்ம அவங்கள சுமந்தாலும் அவங்க நம்மளை கொட்டுவாங்க, குறை பேசுவாங்க, காயப்பட்டு. நிறைய பிள்ளைகள் தகப்பனை சபிப்பதையும் தகப்பனை குறை சொல்லுகிற பிள்ளைகள் உண்டு. நமக்காக உழைத்தவர்களை, பாடுபட்டவர்களை, முன்னேற்றங்களை குறை சொல்லுகிற மக்கள் உண்டு. ஆனா நம்ம 1000 குறை சொன்னாலும் நம்மளே ஒரு சாதாரண மனிதர்களே சுமப்போம் என்றால் இந்த வானத்தையும் பூமியை படைத்த இறைவன் உன்னையனை சுமப்பதற்கு அடையாளமாக 150 கிலோ உள்ள பார சிலுவையை சுமந்தார். ஒரு தகப்பனாக சுமந்தார். உன்னுடைய கவலையை, கண்ணீரை சுமந்தார். உன் பாடுகளை சுமந்தார். உன் நிந்தைகளை சுமந்தார். இன்றைக்கு சுமந்து கொண்டு தருகிறார். வருகிற ஆண்டு எப்படிமா கவலைப்படாத, உன்னை சுமக்கிறது பார்த்துக் கொள்வார். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை சுமந்து வழிகாட்டி போனவர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். வருகிற ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அவர் வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனாய், முன் செல்கிறவராய், தடைகளை நீக்கி போடுகிறவராய், ஒரு நல்ல தகப்பனாய், பயமில்லாமல் நம்மை பாதுகாத்து கொண்டு நடத்தி கொண்டு போகிறார். ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க அடிச்சுட்டு விளையாடும். அடிக்கும் போது இந்த குழந்தை அந்த குழந்தை அடிச்சுட்டு என்ன பண்ணும், ஓடும். அடி வாங்கின குழந்தை தொத்துட்டு ஓடியாரும், இவன் அடிக்கிறான் பாரு ஓடியாரும். இந்த குழந்தை கிடுக்கணும் வீட்டுக்குள்ள போய் அம்மாவையும் அப்பாவையும் பிடிச்சிக்கும். பிடிச்ச உடனே தூரந்துட்டு அந்த குழந்தை வர முடியாது. ஏன்னா அது யார் பாதுகாப்புல இருக்கு, அம்மா அப்பா பாதுகாப்பு. அது போலதான் பிசாசோ உலகமோ நம்மை தொட முடியாதபடி மகிமையுள்ள தகப்பனுடைய கையில் இருக்கிறோம். வசனம் சொல்கிறது, என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். ஏனென்றால் என்னையும் சுமக்கிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் தான் மோசே இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல
இத்தனை தூரம் நடந்த இத்தனை ஆண்டுகள் இத்தனை காலங்கள் அவர் நம்மை சுமந்து வந்தார். இன்னும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புப்பேன் சொன்னவர் இன்னும் ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். அவர் சுமக்கிற தேவனர். கலங்கார தேவ பிள்ளைகளை, உன்னை என சுமக்கிறவர் அவர் சர்வ வல்லவர். அவர் கையில ஒப்பு கொடுப்போம். அவர் ஏற்ற காலத்தில் உயர்த்தி அவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.